சக்தி, ஷாக்கா இருக்கா? உங்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்க தான் சக்தியை இங்கே வர வச்சேன். ரெண்டு நாளா நீ எங்க போயிருந்த சக்தி? ஒரு மாதிரி மனசு சரியில்லாம இருந்துச்சுமா, அதான் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போனதெல்லாம் சரிதான், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. உன்னை காணோன்னு, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம நாங்க இங்க தவிச்சிட்டு இருக்கோம். ஏன் என்கிட்ட சொல்லாம போன? உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நினைச்சேம்மா. அப்போ நீங்க ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங்னு வெளியே போயிட்டீங்க. உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நான் அப்படியே போயிட்டேம்மா. சரி சக்தி, ருத்ராவுக்கு தான் மீட்டிங் இருந்துச்சு, தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சேன். சிவாவுக்கோ எனக்கோ ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. நீ இல்லைன்னதும் திவ்யா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? நீ கோவிலுக்கு போன விஷயத்த நீ எங்க யார்ட்டையாவது கண்டிப்பா சொல்லியிருக்கணுமா? அட்லீஸ்ட் உங்க வீட்லயாவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. ஏமா இன்ஃபார்ம் பண்ணல? முன்ன மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரியா இருந்தா சொல்லிட்டு தான் போயிருப்பேங்க ஐயா. இப்போ நான் கோர்ட் சொன்னதுனால தான் இந்த வீட்டுல தங்கி இருக்கேன். இப்போ நான் உங்க எல்லார்கிட்டையும் எங்க போறேன் எங்க வரேன்னு சொன்னா எதுக்கு இதை என்கிட்ட வந்து சொல்றேன்னு கேட்டா என்ன செய்யறதுன்னு தான் நான் சொல்லாமையே போயிட்டேன். இங்க பாரு சக்தி, கோர்ட் உத்தரவு எப்படி வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. எப்பவுமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். அப்படிதான் இப்பவும் நாங்க ஒண்ணு நினைக்கிறோம். நீயும் அப்படிதான் நினைக்கணும். புரியுதா? சரிங்கம்மா.